அண்மை செய்தி. தமிழக அரசு அமல்படுத்திய நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். தற்போது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு திட்டங்களுக்கான சட்டம் 2023 சட்டம் எண் 23/2023 அமுல்படுத்தியுள்ளது. இந்த சட்டத்தால் விவசாய நில உரிமையாளர்கள் மற்றும் ஏழை விவசாய குத்தகைதாரர்கள் உள்ளிட்ட நில உரிமையாளர்களிடமிருந்து முன் ஒப்புதல் பெறாமல் தொழிற்சாலை அமைத்தல் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களுக்காக நிலத்தை ஒருங்கிணைக்க இச்சட்டம் அரசிற்கு அதிகாரம் அளிக்கிறது. இச்சட்டம் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக உள்ளது. இச்சட்டம் காவிரி டெல்டா உள்ளிட்ட விவசாயிகளின் உரிமைகள், வாழ்வாதார உரிமை மற்றும் உணவு பாதுகாப்பு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சட்டமாக உள்ளது. எனவே தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு திட்டங்களான அந்த சட்டம் 2023 ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அந்த அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது என எப்படி கூறுகிறீர்கள்? சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எளிதாக ரத்து செய்ய முடியாது. பாதிப்பு ஏற்பட்டால் அரசிடம் மனு அளிக்கலாம் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து இந்த முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.